அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு நிமிட ஜோதிட பதிவில் என்னென்னா, வயதில் மூத்த பெண்களால் பிரச்சனை யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். வயதில் மூத்த பெண்களால் அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஆண் ஜாதகத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம், பெண் ஜாதகத்துக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, தாயார், மாமியார், அக்கா, வயதில் அதாவது கணவனுடன் பிறந்தவர் மூத்தவர் இருந்தால், அந்த மாதிரி மூத்த பெண்கள் மூலமாக ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இதற்கு என்ன வரும், இந்த நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பானது உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா ஆரம்பத்திலேயே நீங்கள் கொஞ்சம் தனியாக இவர்களை சற்று அதாவது ஒதுக்கி விடுவது என்பது கிடையாது, சரிங்களா? அவர்களை உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்குள்ளார உள்ளே கொண்டு வராமல் இருந்தீங்கனாலே போதும். சரி, இதற்கு நான் சில விதிகள் தரேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய லக்னத்தில், யாரோட லக்னத்தில் அல்லது 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கோ, லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்களோட மூத்த பெண்களால் பிரச்சனைகள் சவால்கள் வரக்கூடும். திருமணத்துக்கு பிறகு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விதி சொல்லலாம். லக்னத்துக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி லக்னாதிபதிக்கும் சொல்லலாம். லக்னாதிபதியோட அல்லது 7ஆம் அதிபதியோட குருவும் சந்திரனும் தொடர்பு பெற்றிருந்தால் கூட வயதில் மூத்த பெண்களால் கருத்து வேறுபாடுகள் வரும். ரெண்டு சிம்பிளான விதி தான். லக்னத்தில் உங்களுக்கு குரு சந்திரன், இல்லை 7ஆம் இடத்துல குரு சந்திரன், அல்லது லக்னாதிபதியோட குரு சந்திரன் 7ஆம் அதிபதியோட குரு சந்திரன் இணைவு இருந்தது, ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருந்ததுன்னா உங்களோட மூத்த பெண்கள் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், சரிங்களா? அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்கள் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க அவங்கள உங்களோட ஃபேமிலி லைஃப்குள்ளார விட்டிங்கன்னா. சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணுன்னாலோ அல்லது ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து மீண்டும் மற்றும் ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.